बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल अंबियाइ वल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि व अत्बाइहि अजमाइन। अम्मा बाद, अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अक़िमिस ஸலாத லிذிக்ரி ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருலோகத்தின் தலைவர் சர்தாரே தோ ஜஹான் சர்க்காரே தோ ஆலம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய அருள் உண்டாகட்டுமாக, ஆமீன். புனிதமான சிறப்பான இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று வணக்கங்கள் புரிந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்ட குற்றங்கள் மன்னிக்கப்பட்ட நல்லடியார்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. கண்ணியமான பெரியோர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, நாயகத்தின் காலை நேர சிந்தனை என்ற நிகழ்வில் உள்ள அமைதிக்கு இறை தியானம் என்ற தலைப்பில் உங்களோடு சில நிமிடங்கள். உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அமைதியை தேடுவதை, நிம்மதியை தேடி அலைவதை நாம் பார்க்க முடிகிறது. சாதாரண மக்கள் உட்பட, படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் உட்பட, செல்வ செழிப்போடு வசதி வாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பெரும் செல்வந்தர்கள் உட்பட எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செயல் மன அமைதி, உள்ள அமைதி, நிம்மதிதான். அதற்கு வழியை அன்றே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். உலகத்தில் பலவிதமான சிக்கல்கள், பிரச்சனைகள், பலவிதமான சோதனைகளில் மனிதர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். எனவே அதுதான் இந்த உலக வாழ்க்கையினுடைய நியதி என்பதனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதருடைய அந்த அமைதிக்கு வழியை அன்றே சொல்லி தந்தான். ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இந்த வணக்கங்கள் கூட நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்பும், நீங்கள் தொழுகக்கூடிய இந்த வணக்கங்கள் தொழுகைகளும் அது என்னுடைய தியானம்தான். எனவே அந்த தொழுகை, அந்த வணக்கங்கள், அந்த நோன்புகள் எல்லாம் அல்லாஹ்வை தியானம் செய்யக்கூடிய ஒரு செயல். அல்லாஹுடைய அந்த தியானம் பேணிக்கையோடு, குஷு குதுவோடு, பணிவோடு இருக்குமானால் எந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் மன அமைதியும் நிம்மதியும் இந்த உலகத்திலே ஏற்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஏனென்றால் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த தாத்பரியத்தை, அந்த அசலை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்திற்கு வந்த நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து தான் அனைத்தும் நமக்கு கிடைத்தது. எல்லாம் கிடைத்த அனைத்தையும் இந்த உலகத்தில் விட்டுவிட்டு மீண்டும் நாம் அவனிடத்தில் திரும்ப இருக்கிறோம் என்ற இரகசியத்தை, அல்லாஹ்வினுடைய அந்த தாத்பரியத்தை நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அசல் விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் யாரும் இறந்து விட்டாலோ அல்லது ஏதாவது நிகழ்ந்து விட்டாலோ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லும்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். ஏனென்றால் அவனிடத்திலிருந்து எல்லாம் வந்தது, நாம் அவனுக்குரியவர்களாக இருக்கிறோம், அவனிடமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற வசனத்தை
என்ற வார்த்தையை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தந்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தார். மனிதனுடைய இந்த புலம்பல்களுக்கு, மனிதனுடைய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உள்ள அமைதிக்கு, நிம்மதிக்கு அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்குவதை தவிர வேற வழி இல்லை. அல்லாஹுடைய தியானமும் அல்லாஹுடைய திக்ரும் அல்லாஹுடைய நினைப்பு தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்தும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு சென்று வந்த பொழுது அர்ஷின் நிழலில் ஒருத்தர் இருப்பதை பார்த்து சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அவருக்கு இவ்வளோ பெரிய பதவி கொடுக்கப்பட்டதனுடைய, இவ்வளோ பெரிய அந்தஸ்திலே அவர் இருப்பதனுடைய நோக்கம், அவர் வாழும் காலத்தில் அவருடைய நாவு அல்லாஹுடைய தியானத்தோடு, திக்ரு தியானங்களோடு திளைத்திருந்தது. இரண்டாவது, அவருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு நெருங்கி இருந்தது. பள்ளிவாசலுக்கு தொழுகை செல்வது, மற்ற எல்லா நேரங்களிலும் பள்ளிவாசலோடு அவருடைய தொடர்பு இருந்தது. மூன்றாவதாக, பெற்றோருக்கு, வயது முதிர்ந்த பெற்றோர்களை அவர் அடைந்து அவர்களுக்கு உதவி இஹ்சான் செய்து அவர்களுடைய துஆவை பெற்றவர். எனவேதான் இவ்வளோ பெரிய அந்தஸ்து அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லி காட்டினார். சூரா முனாஃபிகூனில் அல்லாஹ் பேசுகிறான், தா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா, உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பொருளாதாரமும் அல்லாஹுடைய அந்த தியானத்திலிருந்து, அல்லாஹுடைய நினைப்பிலிருந்து உங்களை பராமுகமாக்கி விட வேண்டாம், உங்களை சிந்தனையை மாற்றிவிட வேண்டாம். எனவே உங்களுக்கு பொருளாதாரம் தேவைதான், உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு தேவைதான், உங்களுடைய சந்தோஷங்களுக்காக அவைகள் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் அவைகள் எல்லாம் உங்களுடைய நிம்மதியை குலைத்து விட வேண்டாம், அல்லாஹுடைய தியானத்தை விட்டும் அவர்கள் மாற்றிவிட வேண்டாம். அவைகளை எல்லாம் வைத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹுடைய திக்ரும் தியானமும் அல்லாஹுடைய நினைப்பும் இருக்குமானால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். கொடுக்கப்பட்ட அருட்கொடைகள் இவைகளெல்லாம் அவைகளை பாவிப்பதற்கும் அது இலகுவாக இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தோடு வாழ்ந்தார்கள், மனைவிகளோடு வாழ்ந்தார்கள், பிள்ளைகளோடு வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய நினைப்பிலிருந்து கொஞ்ச நேரம் கூட அவர்கள் நீங்கி இருக்கவில்லை. அந்த அல்லாஹுடைய நம்பிக்கை, அல்லாஹுடைய அந்த தியானம், திக்ரு, நினைப்பு இருக்குமானால் இந்த உலகத்திலும் வெற்றி பெற முடியும், மறு உலகத்திலும் வெற்றி பெற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு மிகப்பெரிய முன்மாதிரி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்கள் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லா நேரமும் அல்லாஹுடைய தியானத்தோடு இருக்கும், அல்லாஹுடைய நினைப்போடு அவருடைய வாழ்க்கை இருந்ததாக அன்னையார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியும். இமாம் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உலகத்திலே ஒருத்தர் இன்பம் பெற வேண்டுமானால் 3 விஷயங்களில் அவருக்கு இன்பம் இருக்க வேண்டும், அவர்தான் வெற்றி பெற்றவர். ஒன்று, குர்ஆனின் மூலமாக அவருக்கு இன்பம் ஏற்பட வேண்டும், இது மன அமைதிக்கு அது உறுதுணையாக இருக்கும். குர்ஆன் ஓதும் பொழுது இது அல்லாஹுடைய கலாமுல்லா, அல்லாஹுடைய அந்த சிந்தனை வர வேண்டும், அல்லாஹுடைய வார்த்தைகள் என்ற சிந்தனை வர வேண்டும். வந்தால் அது அவருக்கு இன்பத்தை தரும். இரண்டாவது, அல்லாஹுடைய திக்ரு தியானங்களில் ஈடுபடுவது, இது அவருக்கு உலகத்தில் இன்பத்தை தரும். மூன்றாவது, தொழுகை அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்தார்கள். அல்லாஹ்வை நாம் நெருங்குவதற்கு
தொழுகை தான் காரணம் என்று சொன்னார்கள். தொழுகையின் மூலமாக தொழுகை மூலமாக நமக்கு இன்பம் ஏற்பட வேண்டும். எப்போது தொழுக முடியும் என்ற ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அந்த சிந்தனை நம்முடைய உள்ளங்களில் வரக்கூடாது. தொழுகும் பொழுது இன்பம் ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வை தியானம் செய்யும் பொழுது இன்பம் ஏற்பட வேண்டும். குர்ஆன் ஓதும் பொழுது அல்லாஹுடைய இன்பம் ஏற்பட வேண்டும். இவர்தான் நல்லடியார்கள் என்று இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டாங்க. இமாம் தின்னூனி மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, துன்யாவிலே இன்பம் ஏற்பட வேண்டும் என்றால் அவருக்கு திக்ரு தியானங்கள் இருக்க வேண்டும். ஆகிரத்தில் இன்பம் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய சந்திப்பு கிடைக்கும். அல்லாஹுடைய சந்திப்பு கிடைப்பதுதான் ஆகிரத்தில் இன்பம். உலகத்தில் இன்பம் என்றால் அது திக்ரு தியானத்தை கொண்டுதான் இன்பம் என்று சொன்னார். இப்னு மஸ்ஊத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார்கள், தூங்கும் நேரத்தில் திக்ர் செய்துவிட்டு தூங்குங்கள், இல்லை என்றால் ஷைத்தான் அவருடைய காதுகளில் சிறுநீர் கழித்து விடுகிறான் என்று சொன்னார். எல்லா நேரங்களிலும் சுருங்க சொன்னால் இவைகளை பார்த்தால் பெரியார்கள் நமக்கு சொல்லித்தந்த செய்திகள் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய அந்த திக்ரு தியானம், அல்லாஹுடைய நினைப்போடு நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது அது உள்ள அமைதியை தருகிறது, வாழ்க்கையில் நிம்மதியை தருகிறது. எல்லா விதமான சங்கடங்களிலிருந்தும் எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் நமக்கு அமைதியை இந்த அல்லாஹ்விடத்தில் ஒதுங்குவதிலிருந்து தான் கிடைக்கிறது என்பதை குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக, மகான்மாருடைய இந்த சொற்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பூமியிலிருந்து வானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது எப்படி நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டு இருக்கிறதோ அதுபோல வானத்திலிருந்து பார்க்கக்கூடிய மலக்குகளுக்கு பூமியிலே அல்லாஹ்வை தியானம் செய்யக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது மலக்குகளுக்கு இந்த திக்ரு தியானம் செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த நட்சத்திரங்களைப் போல மின்னிக் கொண்டிருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அப்போ அல்லாஹுடைய தியானத்தோடு திக்ரோடு நினைப்போடு வாழக்கூடியவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் மலக்குகளுக்கு நட்சத்திரங்களைப் போல நாம் மின்னிக்கொண்டு இருக்கிறோம். அவ்வளோ பெரிய உயர்வான ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைக்கிறது. மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வில் நமக்கு அமைதியும் நிம்மதியும் எல்லா விதமான சந்தோஷமும் அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்குவதன் மூலமாகத்தான், அல்லாஹுடைய திக்ரு தியானங்கள் இருப்பதன் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. உள்ள அமைதிக்கு, நிம்மதிக்கு, சந்தோஷத்திற்கு அல்லாஹுடைய திக்ரும் அல்லாஹுடைய தியானமும் அல்லாஹுடைய நினைப்பும் எல்லா நேரங்களிலும் அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வை, அந்த புரிந்துணர்வை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்லாஹுடைய குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்கங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் ஷரீஃபினுடைய ஞானங்களை விளக்கங்களையும் நிரப்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. எல்லா பாக்கியங்களும் பெற்று சிறந்தோங்கி வாழ்ந்த ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆயுளையும் எல்லா விதமான செல்வங்களையும் செழிப்புகளையும் அல்லாஹுக்கு நெருங்கிய நல்லடியார்களாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.